என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். அக்டோபர் 14ஆம் நாள். இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தெசலோனிக்கே. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், வசனங்கள் 1-9 வரை. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:6. லீஸ்திரா பட்டணத்தில் பவுல் அடிகளாருக்கு ஏற்பட்ட சிறை அனுபவத்திற்கு பின் அவர்கள் அங்கிருந்து தெசலோனிக்கே என்ற பட்டணத்திற்கு வந்தார்கள். இங்கே யூதருக்கென்று ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுலும் தன் வழக்கப்படி ஜெப ஆலயம் போய் இயேசுவே கிறிஸ்து என்பதை வேத வாக்கியங்களில் உள்ள நியாயங்களை எடுத்துரைத்து போதிக்கிறார். வெவ்வேறு வகையான மனிதர்களுக்கு போதிப்பதற்கு வெவ்வேறு முறைகளை கையாள வேண்டியது அவசியமே. பவுலடிகளார் அந்தந்த மக்களுக்கேற்ப மாற்று முறைகளை பயன்படுத்துகிறார். யூதர்கள் ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் மூலம் கிறிஸ்துவாகிய மேசியாவை குறித்து அறிந்து அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்ததால் அந்த கிறிஸ்து நம்மிடையே வாழ்ந்து மரித்து உயிர்த்த கிறிஸ்துதான் என்பதை நிறுவ முயல்கிறார். ஆனால் யூதர்களில் சிலரே அதை விசுவாசிக்கின்றனர். அதே சமயம் கிரேக்கர்களில் திரளானவர்கள் விசுவாசிக்கின்றனர். குறிப்பாக பல பெண்களும் விசுவாசிகளானார்கள் என்பது இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன விதை ஓமையின்படி நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பலனளித்துள்ளன. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, மத்தேயு 10:36 என்றபடி யூத ராஜசிங்கத்தை யூதர்களே விசுவாசிக்காமல் வைராக்கியத்தோடு அமளி உண்டாக்கி கலகம் பண்ணுகிறார்கள். இந்த கலகக்காரர்கள் இயேசுவை பற்றி உபதேசிப்பவர்களை உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களது குற்றச்சாட்டை மெய்ப்பித்து உலகத்தை கலக்க வேண்டியது நம் பொறுப்பு. எப்படி? நாம் வணங்கும் கிறிஸ்து ஒரு புரட்சியாளர். உலகம் பாவிகளை வெறுத்தொதுக்கினாலும் பாவிகளை நேசிக்கிறவர் கிறிஸ்து. உலகின் சிறந்த பிரமாணம் நியாய பிரமாணமானாலும் அதைவிட உயர்ந்த பிரமாணங்களே அவர் போதித்தார். அவர் காலம் வரை விலங்குகளே பாவ நிவாரண பலியாய் இருக்க அவர் தாமே நம் பாவங்களுக்காக பலியானார். முக்கியமாக பாவிகளையும் நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிக்க வேண்டியது நம் கடமை. இப்படி கிறிஸ்து கற்பித்தபடியெல்லாம் நாம் வாழ்ந்தால் உலகத்தை கலக்கலாம், கழிப்பாக்கலாம். ஆனால் நிச்சயமாய் நமக்கு பாடுகள் உண்டு. தெசலோனிக்கேயில் யாசோனும் சில சகோதரர்களும் இந்த ஊழியர்களுக்கு உதவி செய்த காரணத்தால் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அவர்கள் ஊழியர்களுக்காக ஜாமீன் கட்டினார்கள். கிறிஸ்துவை பின்பற்றி உலகத்தை கலக்க வேண்டியது நம் கடமை. கிறிஸ்துவை பின்பற்றி உலகத்தை கலக்க வேண்டியது நம் கடமை. ஜெபம். தேவனே, நன்மை செய்தாலும் தீமை அனுபவிக்க எங்களுக்கு மன வலிமை தாரும். ஆமேன்.